தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ
நாலாம் நம்பர் அழிங்க. ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியாக நில்லுங்க. இது ஃபைனல். தேர்ட் பிரைஸ் கங்க்ராச்சுலேஷன் மேம். சல்மா மேம். நம்பர் 2 சார் நீங்க செகண்ட் பிரைஸ். சல்மா மேம். உங்க கண்ணை கட்டிடுங்க. 2 சான்ஸ் தான். 2 சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுல யார் அடிக்கிறீங்களோ அவங்க அடிங்க. ரெடியா? அங்கேயே சுத்தி விட்டுட்டு எல்லாம் போயிடுறாங்க. சார் பார்த்து சார் அனுப்புனா நீங்க விடுங்க சார். ஐயோ பின்னாடியே நிக்கணும் எல்லாம்
Monica, M. Sangavi, Julie John, Sri Darshini and Shahira. And second prize goes to Science and Humanities team, V. Kalai Chelvi, V. Aarti, K. Nishant, D. Rishi Kumar, Sylvia Elizabeth, B. Purnareka, M. Naveen, K. Jiva Rose, Joyce Catherine, Kritika, Harini and Dr. A. Ashma. And the third prize goes to One Man Army, Selvi ma'am. And in Uri Arital Poti, the prize winner is Mr. Zubair Ahmed sir from Accounts. Lucky corner from the ladies. First place goes to Alia Fatima of Polytechnic, Shrija ma'am from EC department and Devasena Nandini ma'am's daughter. Third prize. And lucky corner for gents. First prize goes to Mugundan of IT department. Second prize Kumar of electrician. And third prize Cherian, son of engineering. Aarti ma'am. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரின்சிபலாக இருக்கட்டும் அண்ட் சிஓவாக இருக்கட்டும் அண்ட் அப்துல் சாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லப்போனால் இன்னும் பொறாமையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா காசு இல்லாமல் எம்பிஏ படிக்க முடியல, அதனால வேலை பார்த்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் 18 வயசில் சென்னைக்கு வந்தேன் நான். அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மீடியா அப்படிங்கிற இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக குட்டிக்காரங்க போட்டு 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 இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறதா சொன்னாங்க, பட் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தெரியவே இல்லை. கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் தயவு செய்து கெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னையும் கூப்பிட்டுருங்க. ஏன்னா யார் ஸ்டூடெண்ட்டு யார் ஸ்டாஃபு யார் கெஸ்ட்டுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு எல்லாரும் இளமையாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது வந்து கோலப்பட்டி சொன்ன மாதிரி தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கோ எஜுகேஷனில் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் மரியாதையாக தெரிஞ்சுக்கோங்க, மரியாதையாக பேசிக்கோங்க, மரியாதை கொடுத்து பழகுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஏன்னா மீடியாவில் இன்னைக்கு கிடைக்காத மிகப்பெரிய விஷயம் இதுதான்.
எங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் உமனாக இருக்கும் பொழுது நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒரு மரியாதையும் இருக்காது. நம்ம என்னதான் திறமையாக இருந்தாலும், நம்ம என்னதான் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாலும் ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதனால இங்கேருந்தே அதை தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஜெண்டருங்கிறத மறந்து நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின். அண்ட் சோஷியல் மீடியா பார்த்து மீடியாவுக்குள்ளே வர்றதுக்கு தயவு செய்து யாரும் விரும்பாதீங்க. ஏன்னா காலேஜஸ் படிக்கிறீங்க இப்போ எல்லாருமே. இப்போ வந்து ஃபோன் ரொம்ப எல்லார் கையிலையும் இருக்குது. சோஷியல் மீடியாவில் இல்லாத ஆட்களே இல்லை. எனக்கே இன்ன வரைக்கும் இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. மீடியாவில் இருக்கேன் நான் 10 வருஷமாக. ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் இப்போ வரக்கூடிய மீம்ஸாக இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய வீடியோஸாக இருக்கும்போது பார்க்க நினச்சி பார்க்குறது ரொம்ப இதை நினச்சி நிறைய பேர் மீடியாக்குள்ளே வந்துடுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டால் நான் நல்லா பேசுவேன், அதனால் நான் மீடியாக்குள்ளே வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நினச்சி தயவு செய்து யாரும் வராதிங்க. பேச தெரிஞ்சால் மட்டும் மீடியாவில் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. உங்களுடைய அறிவை வளர்த்துக்கோங்க. மீடியாவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளுக்குள்ள ஸ்டெப் எடுத்து வைங்க. நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் மீடியாவில் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாமல் என்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு நீங்கள் கௌரவிச்சதுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பொங்கல் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சாப்பிட்றதுக்காக. அதனால் நம்ம பொங்கல் சாப்பிட்டுட்டு தெம்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் அதில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த மதிய வேளையிலே இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், மாணவ பெருமக்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிப்பில் மற்ற செய்கின்றேன். முதலாவதாக இந்த ஃபங்க்ஷன் நடத்த வேண்டும் என்று சிஎஸ் சார்கிட்ட கேட்ட உடனே நான் எல்லா இதுக்கும் சரி என்று சொல்லுவேன் என்று கூறி இப்போ வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முழு உதாரணம், முழு ஒத்துழைப்பு எல்லாமே நம்ம சிஎஸ் சார் தான். அவருக்கு மிகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு நம்ம அட்வைசர் சார்கிட்ட உடனே கேட்டபோது சார் ஒரு செலிபிரிட்டி நான் கூட்டு வந்துடுறேன் சார் சொன்னார். அந்த செலிபிரிட்டி கூட்டு வந்து இந்த விழாவை பெரிய சிறப்பாக செலிபிரிட்டி இருக்காங்க. அந்த சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சீஃப் கெஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்பர்ட் இன்னைக்கு பேக் இன்ஸ்டியூஷன் அவங்களும் நம்மளுடைய ஃபங்க்ஷனில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த விழா சிறப்பாக வந்து இது நம்ம காலேஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்கிறதுக்கு கூட நம்ம இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்கிடெக்சர், பாலிடெக்னிக் 3 இதுலையுமே சொன்னேன். அவங்களும் வந்து சிறப்பாக வந்துட்டாங்க. இந்த 3 இன்ஸ்டியூட்டும் ஒரே இன்ஸ்டியூட் தான் இந்த மாதிரி கொண்டாந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு நான் ஒரு சிலர்கிட்ட சொன்னேன், எல்லாருமே கூட்டு வந்துட்டாங்க. அது என்ன தெரியுன்னா மாணவர்கள் இன்வால்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி உங்களோட ஒத்துழைப்போடு நிறைய ஃபங்க்ஷன் நடத்துவோம். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். இது அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ ஒரு சில கருத்துக்கள் மட்டும் நம்ம அட்வைசர் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏஎம்எஸ் கல்லூரி வரலாற்றிலேயே இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான தினம். எல்லாருடைய மூஞ்சிலையும் மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம கல்லூரியுடைய சிஇஓ அன்பு சகோதரர் சாதிக் தான். அவருக்கு தான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். சார் வந்து 3 நாளாக பிரின்சிபால் சார் பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ தூரம் ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுங்கிறத விட ஒரு குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த கல்லூரி முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் அப்படிங்கிறது, பொங்கல் திருநாள்ங்கிறது தமிழர் திருநாள். இந்த திருநாளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உலகத்திலேயே ஏறத்தாழ 200 நாடுகளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் சேர்ந்து சமத்துவமாக கொண்டாடக்கூடிய ஒரு சமத்துவ பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள். இது வந்து ஒவ்வொரு தமிழருமே பெருமைப்படணும். இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறதுக்கு வந்து நம்ம பெருமையாக செலிப்ரேட் பண்ணணும். இந்த சிறப்பான வாய்ப்பை உங்களுக்கு கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைத்தவுடன் உடனே வருகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினர் திவ்யா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
பொங்கல் எல்லாருக்கும். Glad everybody had fun. So I didn't expect இந்த அளவுக்கு வெல்கமிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. Next year we'll do it bigger and better. Special thanks to Mr. Miran. He sponsored so much of amount for giving praises to our winners. And also special thanks to civil contractor and electrical contractor. Without support, we will not commit this program. Thank you very much.